இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வளர்றதுக்காக வாழ்றதுக்காக நம்ம எங்கே வேணாலும் வந்திருப்போம். ஆனால் அந்த ஆத்மாவை எங்கே கொண்டு போய் ஈமகாரியத்தை செஞ்சீங்களோ அந்த இடத்த மறக்கக்கூடாது, அந்த ஊரை மறக்கக்கூடாது. அந்த ஊர் மண்ணில் வச்சு தான் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அந்த ஊரில் பழமையான கோவில் இருந்து அங்கே திதி கொடுத்தா அங்கே கொடுக்கலாம். அங்கே இல்லைன்னா நீங்கள் போய் ஆத்தங்கரை ஆறு குளம் ஏரியில் கொடுக்கலாம். அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுக்கிறாங்க பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கர்ம வினை என்பது எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தாத்தா பாட்டி கிட்டேருந்து தான் இந்த உடம்பு உருவாகுது. நம்ம உடம்பை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தாத்தா பாட்டி நம்ம அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த உயிரை எங்கே கொடுத்தாங்க? ரத்தமும் உயிரணுக்களில் வந்து கலந்து நம்ம அப்பா அம்மாவை பெற்றவங்க தாத்தா பாட்டி உருவாக்குனாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை உருவாக்குனாங்க. நம்மளை உருவாக்கி நாம் இந்த பூமிக்கு வரும்போது 3 தலைமுறை ஆகிடுது. நேற்றுக்கு இந்த 3 தலைமுறை பற்றி ஒரு ஜோதிட மீட்டிங்கில் பேசினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா 3 தலைமுறை ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்கிறத விட ஒரு இடத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த 3 தலைமுறையிலேருந்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுடைய கர்மா நம்மளை பாதிக்காது. ஏன் அப்படின்னா 3 தலைமுறைக்கு ஒரு தலைமுறை, ஒரு மனிதன் வாழ்ந்து முடிகிற காலம் 120 வருஷம். அப்போ அப்பா மகன் பேரன், அப்போ அப்பனுக்கு ஒரு மகன் பிறக்குது, மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ தாத்தா. அப்போ இது என்ன ஆகுது? 3 தலைமுறைக்கு 120 120 120 360 வருஷம் மொத்த கணக்கு வருது. ஒரு ஜாதக கட்டத்தில் காலச்சக்கரத்துக்கு மேசத்தில் 1வது டிகிரியில் இருந்து 360 டிகிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மீன வரைக்கும் இருக்குது. இந்த மேசம் முதல் மீன வரை 360 டிகிரி முடிஞ்சால் 360 வருஷம் முடிஞ்சது போல். அப்போ 3 ஜென்ரேஷன் வாழ்ந்து முடிச்சாச்சுனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலேயே இடம் இல்லை. அதனால தான் பூர்வீகத்தை அழித்து மாற்றி கட்டுங்கன்னு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ ஏன் 3 தலைமுறை மாற்றி கட்டணும்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஜாதகத்தில் என்னென்ன கர்ம வினைகள் இருக்குதோ அதை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆதிகால சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் வழியில் இப்படித்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் வெளியில் விடாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். யாராவது நம்ம வீட்டில் வயசானவங்க இறந்தாலும் சரி, துர்மரணம் யாராவது ஆயிட்டாலும் சரி, அதுக்கு அடையாளமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் எந்த நட்சத்திரத்தில் அவர் இறந்தாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகை என்னவோ அந்த மூலிகை கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் நீங்கள் நட்ட வச்சுருங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் திதியே கொடுக்கணுனாலும் அங்கே போய் நின்று தேங்காய் உடைச்சு கும்பிடுங்க. உங்களுடைய ஆத்மா உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். எப்படி? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன, திதியை மறந்துடுவோம், கிழமையை மறந்துடுவோம், நட்சத்திரத்தை மறந்துடுவோம், அடப்பை மறந்துடுவோம், ஈமகாரியம் செய்யறதுக்கு மறந்துடுவோம். இந்த குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம 7 தலைமுறையில் முன்னோர்கள் கட்டி வச்சது குலதெய்வம்னா 7 பித்திருக்களில் யாரோ ஒரு பித்திருக்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். அது சாமிங்கிறதுனால தான் நம்ம பித்திருக்களை தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றோம். குலதெய்வம்னு ஒரு பொருளெல்லாம் கிடையாது. 7 தலைமுறையிலேருந்து நம்ம பிறந்திருப்போம். இந்த 7 தலைமுறையில் நம்மளோட பித்திருக்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பித்திருக்கள் தான் யாரோ ஒருத்தர் குலதெய்வம்னு ஒரு கல் எடுத்து வச்சு ஒரு பேர் வச்சு அதுக்கு தேங்காவில் உடைச்சி உயிர் கொடுத்து பூஜை பண்ணி சாயம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா மூதாதிகள் யார் இறந்து போனாலும் நம்மளுக்கு குலதெய்வம் கோயில் தான் மூதாதிகள். அப்போது நம்மளோட வம்சத்தில் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வேண்டப்பட்டவங்க நம்ம குடும்பத்தில் இப்படி யாராவது ஒருத்தர் காலமாயிட்டு வயசானவங்க காலமாயிட்டாங்கன்னா அவங்கள அஸ்தி கரைச்சி ஈமகாரியம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கங்கையில் கடலில் கரைச்சி விடுறீங்க. சந்தோஷம். 16 நாள் ஈமகாரியமெல்லாம் முடியிட்டு பிறந்த திதி வந்து இறந்த திதி வந்து போகட்டும். 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு தோசமெல்லாம் நீங்கினதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் எந்த நட்சத்திரத்தில் இந்த ஆத்மா இறந்து போச்சோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம கோயிலுக்கு போகலான்னு உத்தரவு வந்துருச்சுன்னா அந்த கோவிலில் போய் சாமிக்கு ஒரு ஓரத்தில் போய் அந்த மரத்தை நட்ட வச்சுட்டு வாங்க. நீங்கள் 3 தலைமுறைக்கு அப்புறம் நீங்கள் நட்ட வச்சதுக்கப்புறம் அந்த மரம் ஆலமரம் அரச மரம் மட்டும் பெருசாக வளர்ந்துரு. நம்மளோட அடுத்த சந்ததிகள் அதில் நம்ம பிறந்திருப்பாங்க. அவங்க போய் அந்த மரத்து நிழலில் உட்காந்துருப்பாங்க.
அந்த காலத்தில் மூதாதிகள் எத்தச்சோடு மரத்தை உருவாக்கி யாரோ நட்ட வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் தான் மூதாதிகள் குடியிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் தான் 27 நட்சத்திரத்தில் முன்னோர்கள் வச்ச மூலிகை நட்சத்திரம் இதுதான். எப்படி இப்போ பூர நட்சத்திரத்துக்கு பலான்னு கொடுத்துருக்காங்க, பலாமரன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பூர நட்சத்திரத்தன்னைக்கு இறந்துருப்பாங்க. இறந்தவங்களுக்கு அடையாளமாக ஒரு மரத்தை நட்ட வச்சுருக்காங்க. அந்த நட்ட வச்ச மரம் வந்து பலாமரம். அதனால பலாசுன்னு சொல்லி பலாமரம்னு சொல்லி பூர்வ நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மூலிகை கொடுத்துருக்காங்க. இது எங்கே கொடுத்துருக்காங்க? நம்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திர மூலிகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜென்ம நட்சத்திர மூலிகைன்னா நம்மளை ஜென்மமாக உருவாக்குனது நம்ம பித்திருக்கள், அவங்க கட்டி வச்சதான் குலதெய்வம். அதனால தான் நம்மளோட வம்சத்தில் யார் இறந்தாலும் அவங்க உயிரோட மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மரமாக இருந்து அவங்க உயிராக வாழ்ந்துட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு கோகை கட்டி வைக்கலினாலும் கோயில் கட்டி வைக்கலினாலும் அந்த மரத்துக்கு தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிட்டாலே எங்களுடைய தாத்தா இறந்த நட்சத்திரத்தினுடைய மரம் தான் இதுன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் காமிச்சு கொடுப்பீங்க. எல்லாரும் அந்த மரத்தில் போய் உட்காருவாங்க. அந்த மூதாதி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எப்படி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னங்க ஐயா? தெரியாத தகவல். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதைய நீங்கள் போய் அந்த நட்சத்திரம் எப்படிங்க அந்த திதி வந்தால் 6 குளம் ஏறின்னு போய் திதி கொடுக்குறீங்களோ அதற்காக இறந்துட்டாங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் முன்னோர்கள் கட்டி வச்சு தான் குலதெய்வம். முன்னோர்களும் பித்தர்களும் எல்லாம் 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 5ஆம் பாவத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். ஆமாம், அது இப்போ அந்த டிஃபனெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுவீங்களாட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட்டில் போடுங்கம்மா. அதாவது ஆமாம், அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னா என்ன? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் யாரு? நம்ம மூதாதிகள் குலதெய்வம். கொஞ்சம் வெயிட்டில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கு. 5ஆம் பாவம் குலதெய்வம். அப்போ 5ஆம் பாவ குலதெய்வமாக இருந்தும் கூட அந்த குலதெய்வத்தினுடைய முன்னோர்களுடைய மண்ணில் போய் நம்ம முன்னோர்களாக காலங்காலமாக இருக்கிறக்காக நட்ட வைங்க. இந்த ஒரு தடவை தான் உங்களுக்கு இதாயிருச்சு. அப்போது ஜாதக ரீதியாக இப்போ முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் யார் எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, இது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும். நீங்கள் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எத்தனாம் இடம்ங்க? 5ஆம் இடம் ஐயா. குழந்தை 5ஆம் இடம். அப்போது எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் போய் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை வாங்கி குலதெய்வம் கோயிலில் போய் நட்ட வச்சுட்டு வந்துருங்க. இந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்குள்ள அந்த மரம் வளர வளர இந்த குழந்தைக்கு நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாகி இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த மூலிகை வாழ்த்தும். இதை காலகாலத்துக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதில் இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த மரத்தில் வந்து தங்கிடும். அதோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் வச்ச மரத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அதில் இருந்து ஒரு மூலிகையை ஒடிச்சிட்டு வாங்க. அதை கொண்டு வந்து இதுதான் நான் பிறந்த அன்னைக்கு நான் வச்ச மரம் அப்படிங்கிற ஒரு நினைவு ஊட்டும். அந்த மூலிகை நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் ஒரு செடி கொடி தலை எல்லாம் கொண்டு வந்து வைங்க. 5ஆம் இட குலதெய்வத்தினுடைய அந்த மண்ணிலையும் அந்த தண்ணியிலையும் அந்த ஈர பதத்துலேயும் தான் அது அந்த அம்மா வாழும். அதனுடைய சக்தி நம்ம உடம்புக்கு வரும். எப்படி? இது நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், போனோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிட்டோம். இத்தனை மரங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய இடத்துக்களை எல்லாம் மரங்களை உருவாக்கி வச்சு ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், அத்தி மரம், புளிய மரம், இத்தனை மரங்களும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதான். அப்போ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதான் அது. அப்போது இனிமேல் நம்மளுக்கு நம்மளுடைய குலதெய்வம் மூதாதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால்
கோயிலையும் கூட அழிச்சிருவாங்க. 1000 வருஷ ஆலமரம் அரச மரத்தை அழிக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தான் 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான குழந்தைக்கு உண்டான அந்த மரத்தை நீங்கள் நட்ட வச்சாச்சுன்னா அன்னையில இருந்து அந்த மரம் வளர வளர நம்ம குடும்பம் வளரும். இதை காலாகாலத்துக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பிரமிச்சு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் குடிசை வீடு, அவங்கவுங்க ஒரு மரத்தை வச்சு நட்ட வச்சு அது மரங்கள் தானாக வளர்ந்துருக்கும். மரங்களெல்லாம் இயற்கையாக வளர்ந்துருக்கு, யாரும் நட்ட வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆலமரம்னா ஆலமரம், அரசமரம்னா அரசமரம். கட்டளை தூக்கி கொண்டு போய் அங்கே தான் படுத்துக்குவாங்க முன்னோர்கள். படுத்துக்கிட்டு கதை பேசுவாங்க, அன்னமார் கதை படிப்பாங்க, ராமாயண மகாபாரதம் படிப்பாங்க, புராணம் பேசுவாங்க, கலைக்காலம் பேசுவாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க. எல்லாம் பேசுகிற இடம் தான் அந்த மரத்தடியில் நிழலாக இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேருக்கு தான் குடிசை வீடு, ஆனால் வாழ்கிறது எல்லாமே மரத்தடியில் தான் இருப்பாங்க. எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த ஆத்மா இறந்து போகும்போது அந்த மரத்தடியே இறந்து போயிடும். அந்த இறந்து போன நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையாகவே இவங்களுடைய தாத்தா பாட்டி இப்போ இறந்து போனால் அதனுடைய வம்சாவளியில் பேரம்பேத்திக்கு பிறக்கிறது எல்லாமே அந்த மூதாதிகள் எந்த நட்சத்திரத்தில் எந்த மூலிகையில் இறந்து போனாங்களோ, எந்த மூலிகை எந்த மரத்துக்கட்டை இறந்து போனாங்களோ அதே மரத்துடைய நட்சத்திரத்தில் தான் அவங்க பேரம்பேத்தி பிறப்பாங்க. எப்படி? அப்போ நம்மளோட கையார இப்போ பூர நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரக்கார் போய் பலா மரத்தை போய் பிடிங்கிடக்கூடாது, மரத்தை வெட்டிடக்கூடாது. நட்சத்திரத்தினுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த நட்சத்திர வம்சம் நின்று போச்சுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் பூஜை பண்ணாலும் பலிக்காது. எப்படி? அப்போது நம்ம பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்கள் மரங்களை எல்லாம் அந்த காப்பு கட்டாமல் ஒரு செடியை பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த லாஜிக் தான். அதுக்கப்புறம் தான் எல்லா மூலிகையும் காப்பு கட்டிட்டு பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இன்றைக்கி மரமாக இருக்கிறனால உங்களால் உடைக்க முடியல. அந்த மூலிகை செடியும் கூட நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு மஞ்சள் காப்பு கட்டி மஞ்சள் தண்ணி அது மேலே ஊற்றி அது காப்பு கட்டி அது மந்திரம் சொல்லி சாப விமோச்சனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூலிகை பிடிக்கிட்டு வந்து இவங்க சாப்பிடுவாங்க. அந்த காலத்திலேயே மூலிகை சாப நிவர்த்திக்கு பரிகாரம் இருந்திருக்குது, ஆதிகால பரிகாரம். எப்படி? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் சுவையானது, ஜோதிடம் தமிழ் சுவையானது. அப்படி எடுத்து அழகாக பேசுனா இந்த எங்கேருந்து தான் இந்த அறிவியலிருந்து வருன்னே தெரியாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. ஜாதகம் காசுக்காக பார்க்கறதுங்கிறது ஒரு விஷயம், ஆனால் ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை பொக்கிஷமாக வச்சு நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணி அவங்க அது மூலிமா வாழ்ந்து வளர்ந்து சந்தோஷம் அடைஞ்சா நம்ம ஜோதிடர்களும் நல்லா இருக்கலாம், நவ கிரகங்களும் நம்மளை வாழ்த்து, அசுரர்களும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, நமக்கு புண்ணியம் கூட வரும். அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே போய் முச்சந்தியில் நிற்கக்கூடிய அளவுக்கு வர நேரத்தில் நாம் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்து நீ 9 நவகிரக கோயில் போயிட்டு வாமான்னு சொன்னால், ஏன் 9 நவகிரக கோயில்னா ஒரு கோயிலா 2 கோயிலா? 9 கிரகமே அந்த அம்மாவுக்கு பிரச்சனையாக இருந்தால் எந்த கிரகத்தை கிட்ட போய் சொல்ல முடியும்? எல்லா கிரகமே அந்த பொண்ணுக்கு பாவம் பண்ணிப்பாங்களோ? இதை எப்படி இதை நிவர்த்தி பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் மூதாதிகள் செய்த கர்மா தான். இந்த குழந்தைகளுக்கு ஒரு செயல், கர்மா என்பது ஒரு செயல். அவங்க செய்த செயல்னால அந்த பாவத்தை இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க, இந்த பொண்ணுங்க அனுபவிக்கிறாங்க. அப்போது நம்மளோட தலைமுறையிலையாவது இவ்வளவு காலம் விஞ்ஞானம் பிறந்ததுனால நாம் யாருக்கும் ஒரு பாவம் செய்யாமல் நம்மளும் வாழ்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்லா வாழ வச்சுட்டு 3 தலைமுறைக்கு பாவங்களே சேர்த்தாம புண்ணியம் நிறைய சேர்த்தி வச்சு நீங்கள் புண்ணிய சொத்தாக மாற்றி வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் பிறவியும் நல்லா இருக்கும், உங்களுடைய வம்சமும் நல்லா இருக்குன்னு சொல்லுது.